வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாத்தையுமே சந்திச்சு. ஸோ எந்த ஒரு கதையும் சொல்லாமல் நேராக வந்துட்டு வீடியோக்குள்ளே கூச்சிடலாம். ஸோ லோகா சாப்டர் 1 சந்திராவுடைய கதை சுருக்கம் என்னென்னா, சந்திரா ஸ்வீடன்லேருந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. எதனால் ஷிஃப்ட் ஆகுறாங்க, என்ன ஏதுன்றது நமக்கு சொல்லப்படல. ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு பேக்கரியில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு ஏற்றாப்புலேயே வந்துட்டு சன்னி அப்படின்றவனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஊதாரி ஃப்ரெண்ட்ஸும் இல்லை வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு தங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு நாள் வந்து சந்திராவோட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒருத்தனால பிரச்சனை வருது. அதை வந்து தட்டி கேட்குறாங்க. அதனுடைய ஸ்னோபால் எஃபெக்டாக வந்துட்டு சந்திரா எப்படி பாதிக்கப்படுறாங்க, சந்திரானால வந்து சன்னியுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்க, சந்திராவுடைய சூப்பர் ஹியூமன் பவர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி உலகத்துக்கு தெரிய வருது, அதனால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய முக்கியமான நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகியான ஃபஸ்ட் ஹாஃபும் ஜெனரிக்கான செகண்ட் ஹாஃபும் தான். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் வந்து தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதில் வந்துட்டு கேரக்டர் எக்ஸ்போசிஷன் பண்ணியிருக்கலாம். சந்திராவுடைய அந்த வில்லனுடைய இது வந்து என்ன அப்படின்றது வந்துட்டு இன்னும் சொல்லியிருக்கலாம். இன்னும் வில்லனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஒன் வில்லனாகவும், அவர் ஒரு மிசாஜினிஸ்டிக்காகவும், அவர் வந்துட்டு பவருக்கு துடிக்கிற ஒரு நபராகவும் ஒன்னோட்டாகவும் இருந்தாரே தவிர ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனாக வந்துட்டு எனக்கு படலை. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப ஜெனரிக்கான ஒரு செகண்ட் ஹாஃபாக இருந்ததுனால அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 விஷயங்களை வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு பேங்கரான ஒரு படமாக இருந்திருக்கும். டிஸ்பைட் தட் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ முதல் முக்கியமான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஸ்க்ரீன் ப்ளே தான். என்ன தான் அதே ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்ல முடியாது, ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரி வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்பாயிலோடு. ஏன்னா ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்கேருந்து எடுத்த ஸ்டோரி என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு அது உங்களுக்கு ரொம்ப ஸ்பாயிலராக இருக்கும். அதனால நான் அதிலேருந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ அந்த லோர், அதில் இருக்கிற சில சைட் கேரக்டர்ஸ், அதில் இருக்க சூப்பரான கேமியோஸ், அந்த கேமியோஸ் வந்துட்டு எப்படி ஆர்கானிக்காக இந்த படத்துக்குள்ளே இன்டெகிரேட் ஆனாங்க, இது எல்லாமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அண்ட் ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ் விஜயோடைய மியூசிக். நிறைய இடத்துல வந்துட்டு ரொம்ப ரவுசிங்காகவும் எலிவேட்டிங்காகவும் வந்து இருந்துச்சு அவருடைய மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா, சந்திரா இன்ட்ரடியூஸ் ஆகிறப்போ வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து ஒன்று ப்ளே ஆகும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஒரு இன்டைரக்டாக வந்துட்டு சந்திரா யார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ அது வந்து ஒன்று நல்லா இருந்தது. ரெண்டாவது வந்துட்டு நிமிஷ் ரவியோடைய சினிமாட்டோகிராஃபியும், இந்த படத்துடைய செட் டிசைன் வந்து யார் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இவங்க 2 பேருமே வந்துட்டு சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. பெங்களூர் வந்துட்டு ஒரு நியான் லைட் பெங்களூராக என்னதான் வந்து அந்த மாதிரியான நிறைய இடங்கள் நம்ம பார்க்கல அப்படின்னாலும், ஒரு காத்திக்கான ஒரு ஃபீலில் வந்துட்டு ஒரு நியான் லைட் இருக்கக்கூடிய ஒரு பெங்களூரை வந்து காட்டினதில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இல்லாமல், ரொம்ப டிஸ்டோபியனாகவும் இல்லாமல், ஒரு ரியல் பெங்களூரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி வந்துட்டு அவங்க வந்து அந்த விஷயங்கள்லாம் கடத்தியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஒரு சில சீக்வன்சஸ்லாம் வந்துட்டு அருமையாக இருந்தது. அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாமன் சாக்கோவுடைய எடிட்டிங். ஒரு சில டிரான்சிஷன்ஸ்லாம் வந்துட்டு செமையாக இருந்தது. எப்படிலாம் யோசிக்கிறீங்க, அது வந்துட்டு எலிவேட்டிங்காகவும் இருக்குது, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ அதனால் அவருடைய எடிட்டிங் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஏன்னா அது வந்துட்டு நிறைய இடத்துல இந்த படத்தை வந்துட்டு காப்பாற்றுது அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் விட வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்துட்டு காமெடி. சன்னியுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அந்த காமெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிட்டான காமெடியாக இல்லாமல் ரியாக்ஷனல் காமெடியாகவும், ஒரு எப்படி சொல்கிறது, ஜம்ப் கட் காமெடியாகவும் வந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்ததுனால அது வந்து எல்லாம் எப்படி சொல்கிறது, காமெடி செட் பீசஸுமே வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு லேண்ட் ஆச்சு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். கேமியோஸ் வந்துட்டு இதில் ஒரு சில முக்கியமான கேமியோஸ்லாம் வராங்க. அந்த கேமியோஸும் வந்துட்டு அதே லோரில் இருந்து இருக்கக்கூடிய மற்றொரு கேரக்டர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணாமல் அந்த கேமியோஸ் வந்துட்டு ரொம்ப ஆர்கானிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே ஆர்கானிக் நேச்சரோடு வந்து அடுத்த செட் ஆஃப் படங்களுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன விதை மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இந்த படத்தில் வந்து 2 போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் இருக்குது. அந்த 2 போஸ்ட் கிரெடிட் சீன்ஸுமே, அதாவது மார்வல் ஸ்டைலில் வந்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வச்சுருக்காங்க. அது 2மே வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்துட்டு யாரா இந்த கேரக்டர் அப்படின்னு, இந்த கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை வந்து உங்களுக்கு தூண்டுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தியேட்டர் விட்டு வெளியே வாங்க.
ஓவரால் என்னதான் ஒரு சில ட்ராபேக்ஸ் இந்த படத்தில் இருந்தாலும் ஓவராலாக இந்த படம் வந்துட்டு ஒரு என்ஜாயபிளான ஒரு திரைப்படமாக தான் வந்து நான் பார்க்குறேன். அண்ட் அடுத்தடுத்த கேரக்டர்ஸ், அடுத்தடுத்த இந்த யூனிவர்ஸ்குள்ளே வரப்போகிற அடுத்தடுத்த கேரக்டர்ஸை திரைப்படங்களை வந்து பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் இன்னும் இந்த படத்தை வந்து பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் தேட்டரில் பாருங்கள். இட் இஸ் அ வெரி குட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஸோ நான் வந்துட்டு பெரிய எக்ஸ்போஷர் இல்லை பெரிய ஹைப் இல்லாமல் வந்து இந்த படத்துக்கு போனேன். பட் ஐ ஹேட் அ வெரி குட் டைம், பிளாஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மேபி என்ன மாதிரியே நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்து நீங்கள் அதை பார்த்து ஓவர் ஹைப்போடு வந்து போக வேணாம். ஸோ கீப் யூர் லிமிடேஷன்ஸ் லெஸ். உங்களுக்கு வந்துட்டு இதுதானா அப்படின்னு கூட ஒரு சில பாயிண்டில் ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் பெரிய ஹைப் இல்லாமல் போய் படத்தை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு என்ஜாயபிளான வாட்சாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி அடுத்த காணொலியில் படத்தோடையோ இல்லை புத்தக ரிவ்யூவோடையோ நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது பிரதீப். நன்றி, வணக்கம்.